பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பஅத். ஃபயகூலு அல்லாஹு அஸ்ஸ வ ஜல் ஃபில் குர்ஆனில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. ஸதக்கல்லாஹுல் அஸீம். அன்புக்குரிய நேர்களே, சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு ரமதான் சிந்தனையிலே நாங்கள் டிஎம் நியூஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையில் புனித ரமதான் எம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அதற்கான முன்னாயத்தங்களை இந்த ஷாபானுடைய இறுதி மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த வகையில் சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற முக்கியமான ஒரு ஹதீஸ் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. அதாவது சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் நீண்ட ஹதீஸை அறிவித்து ஹத்தபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஆஹிர் யௌம் அய்யாமி ஷாபானுடைய இறுதி தினங்களிலே நபி அவர்கள் எங்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள் என்று தொடங்குகின்ற அந்த ஹதீஸ் உண்மையில் ரமதானுக்கு முன்னாயத்தம் செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையாக ஏற்படுத்தி இருந்தார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரிய நேர்களே, சகோதர சகோதரிகளே, அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகத்துக்கு பல்வேறு வழிகாட்டல்களை அவ்வப்போது வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஜமியத்துல் உலமா சகல கிளைகளுக்கும் ரமதானை வரவேற்போம் நிகழ்ச்சி திட்டங்களை மஸ்ஜிதுகள் ஊடாக மேற்கொள்ளுமாறு எம்மை பணித்திருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் இது பற்றிய விழிப்பூட்டலை ஏற்படுத்துவதற்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 15ஆம் தேதி மருதமுனையினுடைய அனைத்து பள்ளிவாசல்களிலும் ரமதானை வரவேற்போம் என்ற நிகழ்வை மருதமுனை ஜமியத்துல் உலமா ஏற்பாடு செய்திருப்பதை இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டோம். உண்மையில் ரமதான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்ற ஒரு விருந்தாளி. பொதுவாக மனித சமூகத்தில் விருந்தாளிகள் வரும்போது அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களோடு கதைத்து பேசி எந்த அளவுக்கென்றால் அவர்களை வழி அனுப்பும் வரையும் அவர்களுடைய நலன்களிலே அக்கறை செலுத்துவது எமது பாரம்பரியமாகும், எமது பண்பாடாகும். அதே பண்பாட்டை நாங்கள் இந்த ரமதானிலே செய்ய வேண்டியிருக்கிறது. காரணம், வருடத்திற்கு ஒரு தடவை வருகின்ற அல்லாஹ்வின் விருந்தாளி எம்மிடம் வருகிறார். எனவே மனித விருந்தாளிகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற கண்ணியத்தை விட, கௌரவத்தை விட, அந்தஸ்தை விட இந்த அல்லாஹ்வின் விருந்தாளிக்கு அதிகம் கௌரவம், அந்தஸ்து கொடுக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு முஸ்லிம் சமூகத்துக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய நேர்களே, சகோதர சகோதரிகளே, பொதுவாக வர்த்தகர்கள், வியாபாரிகள் எல்லோரும் பணம் உழைக்கிறார்கள், தினமும் தேடுகிறார்கள், தினமும் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட பருவ காலங்களிலே அவர்களுடைய வியாபாரம் களை கட்டும். பண்டிகை காலங்கள், பெருநாள் தினங்கள் அல்லது பெருநாள் காலங்கள் அல்லது விசேட தினங்கள், இவைகளின் போது அந்த வர்த்தகர்கள் அதிகம் உழைப்பார்கள், சம்பாதிப்பார்கள். அதனை சீசன் பிஸ்னஸ் என்று அழைப்பார்கள். அதே போலதான் நாங்கள் வளமையாக தொழுகிறோம், வளமையாக குர்ஆன் ஓதுகிறோம், வளமையான நல்ல அமல்களில் ஈடுபடுகிறோம். ஆனால் ரமதான் எங்களுக்கு ஒரு பருவகாலம். அந்த பருவகாலம் எப்படி வியாபாரிகள் தங்களுடைய லாபத்தை இரட்டிப்பாக, மும்மடங்காக, பல மடங்காக பெற்றுக்கொள்கிறார்களோ அதே போல் இந்த ரமதானிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனைத்தான் நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள். சல்மான் ரலியல்லாஹு அறிவிக்கின்ற அந்த நீண்ட ஹதீஸிலே வருகிறது. அதாவது ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் 70 ஃபர்லுகளை நிறைவேற்றிய அளவு அந்தஸ்து கிடைக்கும். ஒரு சுன்னத்தை நிறைவேற்றினால் ஒரு ஃபர்துடைய அந்தஸ்து கிடைக்கும். 2 மடங்கு 3 மடங்கு கூலி வழங்கப்படும். யார் ஒரு நோன்பாளியை அழைத்து நோன்பு திறக்க வைக்கிறாரோ அந்த நோன்பு திறக்க வைத்தவர் அவருக்கு கிடைக்கின்ற அதே கூலி நோன்பு நோற்றவருக்கும் கிடைக்கும். அதில் எந்த குறைபாடும் இருக்காது. எனவே நோன்பு திறக்க வைத்தவர்
நோன்புடைய அந்தஸ்தையும் பெற்றுக்கொள்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்தருளியதாக அந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய நேர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ரமதானுடைய கருப்பொருள் குர்ஆனுடைய மாதம் என்பதுதான். எனவே குர்ஆனுடைய சிந்தனை இந்த மாதத்திலே உருவாக்கப்பட வேண்டும். அதற்காக அகில இலங்கை ஜமியத்துல் உலமா பல வழிகாட்டல்களை மஸ்ஜிதுகள் செய்ய வேண்டும் என்று பணித்திருக்கிறது. அதாவது ஒவ்வொரு தராவி தொழுகைக்கு பிறகோ அல்லது குறிப்பிட்ட தொழுகைக்கு பிறகோ தஜ்வீதுடைய வகுப்புகள், தஃப்சீருடைய வகுப்புகள், அதே போல ஹல்காக்கள், அறிவு ரீதியான ஹல்காக்கள், குர்ஆன் ஹதீஸ் விளக்க வகுப்புகள், ஃபிக்ஹ் வகுப்புகள், மாணவர்களுக்கான போட்டி நிகழ்ச்சிகள், சிறார்களுக்கான அமல்களை தூண்டக்கூடிய விசேட முயற்சிகள், இவைகளை எல்லாம் மேற்கொள்ளுமாறு எமது உலமா சபை எம்மை கேட்டிருக்கிறது. எனவே மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கு இதை நாங்கள் தெளிவுபடுத்தி அவர்களையும் இரண்டர கலக்க வைத்து மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், உலமாக்கள், ஊரின் பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒரு சிவில் சமூகமாக மாறி எதிர்வரும் ரமதானை உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் ரமதான் ஒரு ஆன்மீக வசந்தத்தை சுமந்து வருகிறது. இந்த ரமதான் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறுவீர்கள் என்ற உயர்ந்த நோக்கத்தை அது சொல்லுகிறது. அல் குர்ஆனிலே, அல் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அதாவது வணக்க வழிபாடுகளை சொல்லுகின்ற குர்ஆன் அதனை தொடர்ந்து பண்பாடுகளையும் சொல்கிறது. எனவே வணக்க வழிபாடுகளுக்கும் பண்பாடுகளுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. தனியே தொழுது, தனியே நோன்பு பிடித்து, தனியே அமல் செய்வது மட்டும் சொர்க்கத்துக்கு இட்டு செல்லாது. மாறாக எமது பண்பாடுகள், வாழ்வொழுங்குகள், எமது நடத்தைகள், எமது நடவடிக்கைகள் அனைத்தும் சீர்பெறும் போதுதான் அங்கே இபாதத்துக்கள் முழுமை பெறுகிறது. சூரத்துல் முஃமினூனுடைய ஆரம்ப வசனங்களும் சூரத்துல் ஃபுர்கானிலே இடம்பெற்றிருக்கின்ற இறுதி வசனங்களும் இந்த உண்மையை எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. அதாவது கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபி ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன் வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன் என்ற அந்த தொடரிலே தொழுகை, ஜக்காத், வீணான கர்மங்கள் வந்து ஒதுங்கி இருப்பார்கள். அதே நேரத்திலே அவர்கள் வாக்குறுதிகளை பேணுவார்கள், வாக்குறுதிகளை மீற மாட்டார்கள், நல்ல நடத்தைகளை காட்டுவார்கள், நல்ல ஒழுக்கங்களை பேணுவார்கள் என்ற அந்த பண்பாடுகளையும் இபாதத்துக்களோடு இணைத்து சூரத்துல் முஃமினூன் சொல்கிறது. அதே போல் சூரத்துல் ஃபுர்கானிலே இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா, அதாவது இபாதுர் ரஹ்மான் அடியார்கள், நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் பூமியிலே பணிவோடு நடப்பார்கள், அறிவிலிகளோடு தர்க்கிக்க வேண்டி ஏற்பட்டால் சலாமுன் என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள், அவர்கள் எப்பொழுதும் பணிவோடு பண்போடு உண்மைத்தன்மைகளோடு நடந்து கொள்வார்கள் என்ற அந்த பண்பாட்டு அம்சங்களை குர்ஆன் இணைத்து சொல்கிறது. எனவே வாழ்வியல் அம்சங்களை வணக்க வழிபாடுகளாக அறிமுகப்படுத்துகின்ற குர்ஆன் வணக்க வழிபாடுகளால் மட்டும் ஒருவர் சுவனம் நுழைய முடியாது, மாறாக அவர் பண்பாடுகளாலும் ஹுக்கூக்குல் இபாத் என்ற அந்த உயர்ந்த அதாவது நல்ல நடத்தைகளாலும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளூடாகவும் அவர் சுவனம் நுழைவார் என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அன்புக்குரிய நேர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ரமதான் குர்ஆனுடைய சிந்தனையை தூண்டுகிறது எங்களுக்கு. அஃபலா யததப்பருன குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, நீங்கள் இந்த குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டாமா? இந்த ஆய்வு உணர்வு இல்லாமல் உங்களது உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டுள்ளதா? எனவே சிந்தியுங்கள். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் என்று சிந்தனையை தூண்டக்கூடிய வசனங்களை, ஆய்வுக்குரிய வசனங்களை குர்ஆன் சொல்கிறது. அதாவது ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டது, பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது, மலைகள் எவ்வாறு நடப்பட்டுள்ளன, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று குர்ஆன் ஒரு ஆய்வுக்கான அடித்தளத்தை இடுகிறது.
அதே போல ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே அதாவது இன்னஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் என்று வருகின்ற அந்த ஆயத்துக்களை ஓதிக்கொண்டிருந்த போது அது பிரபஞ்ச உண்மைகளை சிந்திக்குமாறு சொல்லுகின்ற அந்த வசனங்கள் அதனை செவிமடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா. யார் இந்த வசனங்களை ஓதி சிந்திக்கவில்லையோ அவர் இழிவடைந்து விட்டார், அவர் நாசமடைந்து விட்டார். எனவே அல் குர்ஆன் சிந்தனையின் அடிப்படையில் எம்மை கட்டியெழுப்புகிறது, கொள்கையின் அடிப்படையில் கட்டியெழுப்புகிறது, வாழ்வியல் ஒழுங்குகளுக்குரிய யாப்பை எங்களுக்கு தருகிறது. அது எல்லா துறைகளிலும் விரிந்திருக்கிறது. எனவே அல் குர்ஆன் மாபெரும் அறிவு கருவூலமாக மாறுகிறது. இந்த குர்ஆன் மிகவும் பவர்ஃபுல்லானது, சக்தி வாய்ந்தது என்பதை இப்படி ஒரு மறைவசனம் சொல்லுகிறது. லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் லரஐதஹு காஷியான் முத்தஸத்திஅன் மின் ஹஷியத்தில்லாஹ். நாங்கள் இந்த குர்ஆனை மலையின் மீது இறக்கியிருந்தால் இறையச்சத்தின் காரணமாக அந்த மலை வெடித்து சிதறி இருக்கும் என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியை குர்ஆன் சொன்னதன் மூலம் ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள உறவு எப்படி என்றால், ரமதான் ஒரு பரிசுத்தப்படுத்துகின்ற பண்பாட்டை உருவாக்குகின்ற குர்ஆனுடைய நடைமுறையை பின்பற்றுகின்ற முழுமையாக குர்ஆனுக்கு அர்ப்பணிக்கின்ற மாதமாக இருக்கிறது. பல இமாம்கள், பல தாபீன்கள், தாபீன்கள் தத்தம் துறைகளில் அவர் ஈடுபட்டாலும், ஹதீஸ் துறையிலேயோ ஃபிக்ஹ் துறையிலேயோ அல்லது தஸவ்வுஃப் துறையில் ஈடுபட்டாலும் ரமதான் வந்ததும் எல்லாவற்றையும் மூடிவிட்டு அவர்கள் குர்ஆனுக்கான முழு முயற்சியை, குர்ஆன் ஓதுதல், குர்ஆனுடைய பொருளை விளங்குதல், குர்ஆனுடைய அமலை நிறைவேற்றுதல், குர்ஆனுடைய சிந்தனைகளை பரப்புதலுக்காக இந்த ரமதானை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய சரித்திரத்திலிருந்து நாங்கள் படிக்கிறோம், ஒவ்வொரு ரமதானிலும் ஒரு முழு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த ரமதானை நாங்கள் எதிர்கொள்ளப் போகிறோம். ரமதானுக்கான முன்னாயத்தங்களை நாங்கள் மஸ்ஜிதுகளோடு இணைந்து மேற்கொள்ள வேண்டும். அதேபோல சமூக நிறுவனங்களோடும் நாங்கள் இந்த ரமதானை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இஃப்தார் வைபவங்களை செய்கின்ற சமூக நிறுவனங்கள், கழகங்கள் எளிமையான முறையிலே, அடக்கமான முறையில் இஃப்தாரை செய்ய வேண்டும். இன்னல் முபஸ்ஸிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். நிச்சயமாக வீண்விரயம் செய்பவர்கள், ஆடம்பர பிரியர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என குர்ஆன் எச்சரிக்கிறது. எனவே எங்களுடைய இஃப்தார்களிலே ஆடம்பரம், எங்களுடைய இஃப்தார்களிலே வீம்புகள், எங்களுடைய இஃப்தார்களிலே வீண் விரயம் ஏற்படாத வகையிலே எளிமையாக பக்குவமாக எங்களுடைய இஃப்தாரை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அந்த இஃப்தார் வைபவங்களிலே பிற சமய மதகுருமார்களையும் பிற சமய சிவில் சமூக பிரதிநிதிகளையும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளையும் கல்வி நிர்வாகத்துறைகளில் அல்லது கல்வி சேவைகளில் உள்ள துறை அதிகாரிகளையும் அரசியல் பிரமுகர்களையும் நாங்கள் அவ்வப்போது அழைப்பதன் மூலம் எமது நோன்பு பற்றிய ஒரு அறிவூட்டலை அவர்களுக்கு வழங்க முடியும். ஏன் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், ஏன் ஒரு மாதம் பிடிக்கிறோம், ஏன் இந்த இஃப்தார் செய்கிறோம், ஏன் இந்த நீண்ட நோன்பு, ஏனைய சமயங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள நோன்பின் வித்தியாசம் என்ன என்பதை பிற மத சகோதரர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே எங்களுடைய இஃப்தார் வைபவங்களை நாங்கள் சகவாழ்வுக்குரிய மன்றங்களாக ஆக்கிக் கொள்வோம். அன்புக்குரிய நேயர்களே, சகோதரிகளே, எனவே இந்த ரமதான் அருளை சுமந்து வரப்போகிறது, பாவ மன்னிப்பை எங்களுக்கு பிரகடனப்படுத்தப் போகிறது, நரக விடுதலையை எங்களுக்கு தரப்போகிறது, லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தரப்போகிறது. அதே போல பத்ருடைய சிந்தனையை, பத்ரு களத்தின் சிந்தனையை எங்களுக்கு தரப்போகிறது, மக்கா வெற்றியின் சிந்தனையை தரப்போகிறது. எனவே வரலாற்று காலத்திலிருந்து ரமதான் பல்வேறு பங்களிப்புகளை இந்த இஸ்லாமிய உலகத்துக்கு செய்திருக்கிறது. எனவே
வரலாற்று ரீதியான பங்களிப்பு செய்து ஆன்மீக வசந்தத்தை உருவாக்கக்கூடிய எங்களுடைய இந்த ரமலானை வரவேற்போம், அதற்காக அர்ப்பணிப்போம். எங்களது பிள்ளைகளை, மாணவர்களை, இளைஞர்களை, பிற மத சகோதரர்களை நாங்கள் அரவணைத்து செல்வோம். எங்களுடைய நோன்பு பிற மக்களுக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும். அதே போல இந்த நோன்பு ஒன்றையும் தவற விடாமல் எமது முஸ்லிம் சகோதரர்கள் அனுஷ்டிக்க வேண்டும். ஏனென்றால் ரமலானுடைய காலத்தில் ஒரு நோன்பை காரணமின்றி விட்டால், அவர் காலமெல்லாம் நோன்பு பிடித்தாலும் வருடம் முழுவதும் நோன்பு பிடித்தாலும் விடுபட்ட நோன்புக்கு அது ஈடாகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸோடு நாங்கள் இன்றைய எங்களுடைய டிஎம் நியூஸ் ரமலான் சிந்தனையை முடித்து விடைபெறுகிறோம். இந்த ஏற்பாட்டை செய்த டிஎம் நியூஸ் பணிப்பாளர் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மருதமுனை ஜமியத்துல் உலமாவின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.